ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எம்டி சார் வந்து பார்த்தோன்னா, நீதிமன்றத்தில வந்து நாங்க ஆஜராகி நான் வந்து சரணடைகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கைது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து விளக்கம் குடுத்துருக்காங்க பாருங்க. எம்டி சார் நீதிமன்றத்தில ஆஜரானது உண்மை. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. ஏபிஎஸ்பியின் டிக்ளைன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து பார்த்தோன்னா, டிக்ளைன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, அவர் இஓடபிள்யூக்கு வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்க சரணாகி இருக்கிறார். பணம் பரிவர்த்தனை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுறுத்தி விட்டு, மேலும் கம்பெனியை சிறப்பாக நடத்த நேரில் விளக்கம் அளிக்க வந்துள்ளதாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவருக்கு கம்பெனியை பற்றி விசாரணை செய்ய இஓடபிள்யூக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு 12 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தவணை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய ஏபி நிராகரிக்கப்பட்ட காரணத்தால நீதிமன்ற காவல் கொடுத்துள்ளார்கள். சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவோம். சிஆர்எல் ஓபி நம்பர்ன்னு குடுத்து வந்து பாருங்க 13,765/2024ன்னு குடுத்திருக்காங்க. இந்த நம்பர வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கோங்க. இதை வைத்து நீங்க வந்து ecourtservices.inங்கிற வெப்சைட்ல போய் நீங்க வந்து இந்த நம்பர போட்டு நீங்க வந்து பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன். தவறான செய்திகள், யூடியூப் தவறான பேச்சுகள், வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் காத்திருக்க வேண்டும். அது அவசியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம எம்டி சார் தேவையான விளக்கங்களை நீதிமன்றத்துக்கு கொடுத்துவிட்டு வரும் வரை அனைவரும் நம்பிக்கையோட காத்திருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, நமக்கான பேமெண்ட் வந்து போட்டுருவாங்க. ஆனா வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அத வந்து எம்டி சார் வந்து கைது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி யாரும் வந்து நியூஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அவராவே தான் வந்து பார்த்தோன்னா, நீதிமன்ற காவல்ல வந்து வச்சிருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கான விளக்கங்கள்லாம் அவர் குடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து பெயில் வாங்கிட்டு வெளிய வந்துருவாரு. அத தான் வந்து பார்த்தோன்னா, இதில சொல்லியிருக்காங்க. நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.